பெர்முட்டேஷன் ரிலேட்டடான சிவில் சர்வீஸ் பிவைக்கு 2021ல கேட்ட கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. யூசிங் 22333 as a digit 5 digit இருக்கு. how many distinct number greater than 30,000 can be formed ன்னு கேக்குறாங்க. அதாவது நமக்கு என்ன பண்ண போறோம்னா 5 digit நம்பர் தான் ஃபார்ம் பண்ண போறோம். அது எப்படி இருக்கும்? 30,000ஓட கிரேட்டர் தானா இருக்கும். அப்ப எப்படி இருக்கும்னா 30,000 உடைய கிரேட்டரா இருக்கும். ஓகே, அதாவது நம்ம எப்படி சொன்னோம்? கிரேட்டர் தென் 30,000 சொல்லிடும். அப்போ நமக்கு 5 டிஜிட் நம்பரா? ஸோ அப்போ 30,000ஓட அபோவா இருக்கணும்னா நமக்கு கொடுக்கப்பட்ட டிஜிட் என்ன சொல்லலாம்? டிஜிட்ஸ் எல்லாம் என்னவா இருக்கு? 22333. அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் நமக்கு வந்து 2ன்னு போட்டோமா அது 20,000 ஆயிரும். ஆனா கிரேட்டர் தென் 30,000னா ஃபர்ஸ்ட் டிஜிட் கண்டிப்பா என்னவா இருக்கலாம்? 3-ஆ இருக்கும். அப்போ மீதி வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? அப்போ எனக்கு 4 பிளேசஸ் இருக்கு, பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு என்ன இருக்கு? 4 நம்பர்ஸ் தான் இருக்கு. அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா எப்படி எடுக்கலாம்? அதாவது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி யோசிக்கலாம்னா, அதாவது நமக்கு பெர்முட்டேஷன் ஒரு ஷார்ட்கட் எடுத்துக்கோங்க. அதாவது n p n இருக்கு. அதாவது டோட்டலும் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் வேல்யூ ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப சேமா இருக்குன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அப்ப ஸ்ட்ரெயிட்டா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? n ஃபேக்டோரியல் எடுத்து. அப்ப இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி யோசிக்கிறோம்? அப்ப இதுல பொறுத்த வரைக்கும் n ஃபேக்டோரியல் எடுக்கிறோம்ல. ஸோ அப்ப இதுல பார்த்தீங்கன்னா 4 பிளேஸ் இருக்கு, 4 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப ஆன்சர் எப்படி எழுதலாம்? அப்ப ஆன்சர் ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல் எழுதிரும். அப்ப நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கலாம்? 24 வேஸ் வந்துரும்னு பார்ப்போம். ஆனா நம்ம இதோட வேல்யூ என்ன பண்ணணும்னு பாருங்க. நார்மலா 4 ஃபேக்டோரியல் தான். ஆனா ரிப்பீட்டேஷன் நம்பர் இருக்கு. 200 டேர்ம் 2 டைம்ஸ் வரனால 2 ஃபேக்டோரியல். 300 டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 டைம்ஸ் வரனால அதுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல். அப்ப இதை சிம்பிளை பண்ணலாமா? இதை சிம்பிளை பண்ணா எவ்வளவு வரும்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 இன்ட்டு 2ன்னு சொல்லிடலாம். அப்ப ஆன்சர் இங்க 24 வந்திருக்கும். 2 இன்ட்டு 2ன்னு போட்டா 4. ஓகேவா? 2 இன்ட்டு 2ன்னு போட்டோமா நமக்கு என்ன வரும்? 4ன்னு வந்திருக்கும். அப்புறம் நம்மளுடைய ஆன்சர் எப்படி போடலாம்? அப்போ 24 டிவைடட் பை 4ன்னு போட்டீங்கன்னா நமக்கு 6 வேஸ்ன்னு வந்துடும். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சொல்லலாம்? பி ஆப்ஷன். ஆன்சர் ஈக்குவல் டு 6 நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கும். அடுத்த கொஸ்டின் போலாமா? சரி, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2023ல கேட்ட கொஸ்டின். எப்படி கேட்டிருக்காங்கன்றது நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்குன்னா, வாட் இஸ் த சம் ஆஃப் ஆல் 4 டிஜிட் நம்பர்? சம் ஆஃப் ஆல் 4 டிஜிட் நம்பர்ஸ். அந்த நம்பர் எப்படி இருக்கணும்? லெஸ் தென் 2000 ஃபார்ம்டு பை த டிஜிட் 1, 2, 3 and 4 வேர் நன் ஆஃப் த டிஜிட் இஸ் ரிப்பீட்டட்னு சொல்றாங்க. எந்த டிஜிட்டுமே ரிப்பீட்டேஷனே இருக்குல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கொடுக்கப்பட்ட டிஜிட் என்ன சொல்லலாம்? டிஜிட்ஸ்ன்னு சொல்லும் போது நமக்கு 1ன்னு சொல்லலாம், 2ன்னு சொல்லலாம், 3ன்னு சொல்லலாம், 4ன்னு சொல்லலாம். ஓகே, அதாவது 4 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண போறோம். 4 டிஜிட் நம்பர். அப்போ 4 டிஜிட் நம்பர் நமக்கு என்னவா இருக்கலாம்? அதாவது நமக்கு லெஸ் தென் 2000 இருந்தா அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் கண்டிப்பா என்னவா இருக்கலாம்? 1ஆ தான் இருக்கும். அப்பதான் 1000 ரேஞ்சில் இருக்கும். 2000 3 போட்டா 3000 ஆயிரும். 4 போட்டா 4000 ஆயிரும். 2 வேணா 2000 ஆயிரும். 2000 லெஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டிஜிட் 1ல என்ன மட்டும் தான் வர முடியும்? 1 மட்டும் தான் வர முடியும். ஸோ அப்போ பேலன்ஸ் எந்த டிஜிட்ல வரலாம்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 2, 3, 4ன்னு இருக்கலாம். வேஸ் எவ்வளவு சொல்லலாம்? நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு, அதாவது நமக்கு 3 ஃபேக்டோரியல் எடுத்துப்போம். அப்போ நமக்கு எவ்வளோ வரலாம்? 6 வேஸ். இந்த நம்பர் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். ஓகேவா? என்ன நம்பர் இருக்கலாம்? 1, 2, 3, 4 ஒரு நம்பர் ஃபார்ம் பண்றோம். ஃபர்ஸ்ட் 1 அப்படியே வச்சுக்கலாம், 2 வச்சுக்கலாம். அந்த 4, 3ன்னு வந்துடலாமா? நெக்ஸ்ட் என்ன வரலாம்? 1, 3ன்னு எழுதிக்குவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 4, 2ன்னு இருக்கலாம். 1, 3, 2, 4 ஆயிடலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 4, 3, 2 அண்ட் 1, 4 என்ன சொல்லலாம்? 2, 3ன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரலாம்? இங்க 4, 4, 8 இங்க 10 ஆயிரும். 10ன்னா இதோட 16 and 18.
18 நமக்கு 8 வந்துருமா, பேலன்ஸ் 1. அதே போல பாருங்க 4 4 2 10, அடுத்து ஆட் பண்ணோமா நமக்கு என்ன வந்திருக்கலாம், 18 19 ஆச்சு, பேலன்ஸ் 1. இதே டிஜிட் தான் மாறி வரனால இதுவும் என்ன ஆயிடலாம், நமக்கு 19 வரும், அப்போ 9 ஆயிரும், பேலன்ஸ் 1. அப்போ நமக்கு ஆட் பண்ணா 7 இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன சொல்றாங்க, ஆன்சர் ஈக்குவல் டு 7998. ஆப்ஷன் இருக்கா பாருங்க. அப்போ ஆப்ஷன் ஈக்குவல் டு ஏ ஆப்ஷன் இருக்கு. அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், ஏ ஆப்ஷன் 7998 சொல்லலாம். சரி, ஓகேவா, நோட் பண்ணிக்கலாமா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் போலாமா? செகண்ட் முடிஞ்சு தேர்ட் கொஸ்டின். நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன், பாஸ்வேர்டு ஃபார்மேஷன் நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் பாஸ்வேர்டு ஃபார்மேஷன்ன்றது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூட ஒன்று பார்த்துருந்தோம். அப்போ இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ண போறோம், பாஸ்வேர்டு ஃபார்ம் பண்ண போறோம். பாருங்க, 1 non-zero டிஜிட் என்ன சொல்லலாம், 1 non-zero டிஜிட், 1 vowels, 1 consonants from English alphabets in capital are to be used in the forming passwords such that each password has to start with vowels, end with consonants. அப்ப மிடில் என்ன இருக்கும், நம்பர் தான் இருந்திருக்கும். பாஸ்வேர்டு சார் பார்க்கலாமா? பாஸ்வேர்டு எந்த ஃபார்மேஷன்ல இருக்கணுமா? பாஸ்வேர்ட்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்லியிருக்காங்க, அதாவது நம்பர் பொறுத்த வரைக்கும் 3 டிஜிட் நம்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வவல்ஸ் என்னவா இருக்கலாம், இங்க வவல்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா non-zero டிஜிட், இங்க என்ன இருக்கலாம், கான்சனன்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் வவல்ஸ் நமக்கு என்னவா இருக்கும், வவல்ஸ் இருக்கட்டு ஏ இ ஐ ஓ யூ ஆயிரும். non-zero டிஜிட் என்னவா இருக்கலாம், digits equal to 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, non-zero டிஜிட். கான்சனன்ஸ் என்ன ஈக்குவல் டு என்ன இருக்கலாம், 21 லெட்டர் இருக்கலாம். இது வவல்ஸ் எவ்வளோ இருக்கலாம், 5ன்னு இருக்கலாம். அண்ட் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கும், 9 இருக்கும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல 5 லெட்டர்ஸ் இருக்கு, இதுல 9 லெட்டர்ஸ் இருக்கு, இதுல 21 இருக்கு. ஓகேங்களா? இதுல எப்படி இருக்குன்னா 21 இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் கான்சனன்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கலாம், எக்ஸப்ட் இது போக ரிமைனிங் எல்லாமே நமக்கு என்னதான் இருக்கும், இதாக தான் இருக்கும். அப்போ கான்சனன்ஸ்ல நமக்கு என்ன வரலாம், கான்சனன்ட் ஈக்குவல் டு பி, சரி என்னவா இருக்கலாம், இங்க வந்து பார்த்தோன்னா பி சி டி எஃப் ஜி ஹெச் ஜே கே எல் எம் என் பி, என்ன வந்திருக்கலாம், கியூ ஆர் எஸ் டி வி இருக்கும், டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட், டோட்டலாக 21 நம்பர்ஸ். ஆனால் நம்ம இதில் பாஸ்வேர்டு ஃபார்ம் பண்ணோம். பாஸ்வேர்டு ஃபார்ம் பண்ணது என்ன சொல்லியிருக்காங்க, 3 டிஜிட் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. 3 டிஜிட் நமக்கு என்ன சொல்றாங்க, வவல்ஸு, non-zeros, அடுத்து கான்சனன்ஸ். அப்போ எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வவல்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் டிஜிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்றோம், வவல்ஸா, செகண்ட் டிஜிட் பொறுத்த வரைக்கும் கான்சனன்ஸா. அப்போ டிஜிட் ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி வரும். வவல்ஸ் மொத்தம் 5 லெட்டர் இருக்கு. இந்த 5 லெட்டர் இதுல சேஞ்ச் ஆகி வரலாம். non-zero டிஜிட் டோட்டலா 9 டிஜிட் இருக்கு, இந்த பிளேஸ்ல வரும். கான்சனன்ட் ஈக்குவல் டு 21 இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 5 இன்ட்டு 9 இன்ட்டு 21, இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 945 வந்துடும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கலாம், 945 பாஸ்வேர்ட்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், சி ஆப்ஷன் 945 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா, ஃபோர்த் கொஸ்டின். சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2022 பி வெஹிக்கிள் கேட்ட சிவில் சர்வீஸ் கொஸ்டின் தான். எப்படின்றத பார்க்கலாம். இது கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ஹவு மெனி 3 டிஜிட் நேச்சுரல் நம்பர்ஸ் வித்தவுட் ரிப்பீட்டேஷன் ஆஃப் த டிஜிட் ஆர் தேர் சச் தட் ஈச் டிஜிட் இஸ் ஆட், என்ன சொல்றாங்க, அண்ட் த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 5ன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு, அதாவது நமக்கு என்ன இருக்கணும், அந்த ஈச் நம்பர் எல்லாமே ஆட் நம்பரா இருக்கணும்.
ஆட் நம்பர்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? ஆட் நம்பர்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? 1ன்னு சொல்லலாம், 3ன்னு சொல்லலாம், 5ன்னு சொல்லலாம், 7ன்னு சொல்லலாம், 9ன்னு சொல்லலாம். ஆட் நம்பர்ஸ். ஆனா 3 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணும். 3 டிஜிட் நம்பர். இதெல்லாம் பார்க்க போறது நம்ம என்ன வரும்? 3 டிஜிட் நம்பர். 3 டிஜிட் நம்பர்ஸ். ஓகேவா? 3 டிஜிட் நம்பர்ஸ். அதுல நம்ம எல்லா நம்பருமே என்ன சொல்றாங்கன்னா டிவிசிபிள் பைவா இருக்கும். அதாவது டிவிசிபிள் பை 5 இருக்கலாம். ஆனா ரிப்பீட்டேஷன் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எப்படி எழுதிக்கலாம் நார்மலா? அப்போ லாஸ்ட் டிஜிட் கண்டிப்பா நமக்கு எப்படி தான் வரும்? 5 தான் வரும். அப்ப நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த டிஜிட் நமக்கு கண்டிப்பா என்ன இருக்கலாம்? 5 இருக்கலாம். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா டிஜிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேலன்ஸ் டிஜிட் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கலாம்? இங்க பாத்தீங்கன்னா 1ன்னு இருக்கும். ஓகேங்களா? 1 3 இருக்கலாம், 7 இருக்கும், 9 இருக்கும். 4 நம்பர்ஸ் இருக்கு. ஆனா 4 நம்பர்ஸ் இருக்கு. எனக்கு பிளேசஸ் 2 பிளேசஸ் தான் இருக்கு. அப்படி என்ன சொல்லலாம்? 4p2ன்னு சொல்லிடலாமா? அப்ப ஆன்சர் ஈக்குவல் எப்படி எழுதலாம்? 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 மைனஸ் 2 ஃபேக்டோரியல் சொல்லுவோம். ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? ஒன்றும் இல்லை, என்பிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இந்த ஃபார்முலா வச்சு தான் நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது எப்படி அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணலாம்? இது 4 ஃபேக்டோரியலா? 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். அப்போ ஆன்சர் எப்படி எழுதுவோம் நம்ம? 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்க போகிறோம்? 24 டிவைடட் பை 2ன்னு சொல்ல போகிறோம். அப்போ லெஸ் பண்ண என்ன இருக்கலாம்? 12 வேஸ் வந்துடும். ஓகேவா? அப்போ ஆன்சர் இருக்கா பாருங்க. அப்போ இதோட ஆன்சர் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம்? 12 வேஸ்ன்னு சொல்லிடலாம். அப்போ ஆன்சர் பி ஆப்ஷன், ஆன்சர் ஈக்குவல் டு 12. நோட் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது சிடிஎஸ் பிவைக்கு 2025ல கேட்ட கொஸ்டின். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கான்செப்டா நம்ம கொஸ்டின் பார்க்க போறோம். எப்படி பார்க்கலான்றது பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ஹவு மெனி 4 டிஜிட் நம்பர்ஸ் ஆர் தேர் ஹேவிங் ஆல் டிஜிட் ஆஸ் ஆட்? எல்லா டிஜிட்டும் ஆடா இருக்குன்னா ஆட் நம்பர்ஸ் நமக்கு என்னவா இருக்கலாம்? 1 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5, 7, 9. இந்த டிஜிட் வச்சு தான் ஃபார்ம் பண்ண போறோம். ஆனா நம்ம ஃபார்ம் பண்ண நம்பர் எல்லாம் எனக்கு 4 டிஜிட் நம்பர்ஸ். அதாவது நமக்கு என்ன சொல்றோம்? 4 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண போறோம். 4 டிஜிட் நம்பர்ஸ். 4 டிஜிட் நம்பர்ஸ்னா நம்ம எப்படி இருக்கலாம்? அதாவது நமக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல ரிப்பீட்டேஷன் அலோடு, ரிப்பீட்டேஷன் நாட் அலோடுன்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கல, அப்ப நம்ம காமனா போட்டுருணும். ஓகே, ஒருவேளை ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலோடுன்னு சொன்னா எப்படி போலாம்னு பின்னாடி போடலாம். இதுல ரிப்பீட்டேஷனை பத்தி கொடுக்கல, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பிளேஸ்ல ரிப்பீட்டேஷன் வரலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பருக்கு 1 வரலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல, 3 வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு, 9 இருக்கு. அடுத்த பிளேஸ்ல அதே போல 1 வரலாம், 3 இருக்கும், 5 வரலாம், 7 வரலாம், 9 வரலாம். அடுத்த பிளேஸ்ல பாருங்க 1 3 5 7 9. அடுத்து 1 3 5 7 9. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 5 நம்பர்ஸ்க்கான பாசிபிலிட்டி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 5 நம்பர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அகைன் இந்த தேர்ட் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 5 வரதுக்கு 5 நம்பர்ஸ் பாசிபிள் இருக்கு. அடுத்துல 5 நம்பர் பாசிபிள் இருக்கு. அப்ப நம்மளோட ஆன்சர் என்ன இருக்கலாம்? 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5ன்னு சொல்லலாம். அப்ப ஆன்சர் 25 இன்ட்டு 25. 25 இன்ட்டு 25 என்ன சொல்லலாம்? 625 வந்துடலாமா? அப்ப 625. அப்போ நமக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல பார்க்கும்போது 625 வேஸ் இருக்கு. ஒருவேளை நோ ரிப்பீட்டேஷன், ஓகேவா? அதாவது நம்ம சொல்லலாம் நோ ரிப்பீட்டேஷன் டிஜிட்னு சொல்றேன்னு வச்சுக்கோ. நோ ரிப்பீட்டேஷன் டிஜிட்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி யோசிப்பீங்க நீங்க இது? அதாவது நமக்கு பொறுத்த வரைக்கும் 4 டிஜிட் நம்பர் தான் ஃபார்ம் பண்ணும். ஆனா கொடுக்கப்பட்டது 5 நம்பர்ஸ் இருக்கு. என்ன நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு? நமக்கு 1 3 5 7 9. அதாவது 7ன்னு சொல்லிடலாம், 9 வந்துடும். ஸோ அப்போ வேஸ் எப்படி போலும்? அதை நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? இதுல 5 நம்பர்ஸ் இருக்கு, எனக்கு 4 பிளேசஸ் தான். அப்ப ஆன்சர் ஈக்குவல் டு எப்படி சொல்லிடும்? அதாவது 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 மைனஸ் 4 ஃபேக்டோரியல்.
அப்போ நம்ம என்ன சொல்லலாம் 5 ஃபேக்டோரியல்னு சொல்லிடலாம் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல். இதோட ஆன்சர் எப்படி போடுவோம் நார்மலா? சரி, நான் இங்கே கொண்டு வந்தேன். இதோட ஆன்சர் ஈக்குவல் டு நமக்கு எப்படி வரலாம் பாருங்க. அதான் 5 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன வரும் 120 டிவைட் பை 1. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கலாம் ஆன்சர் 120 வேஸ்ன்னு வந்துடும். ஆனால் ஆப்ஷன் பாருங்க டியும் இருக்கு. ஆனால் நமக்கு ரிப்பீட்டேஷன் அதாவது ரிப்பீட்டேஷன் நன் ஆஃப் த ரிப்பீட்டேஷன் இஸ் நோ ரிப்பீட்டேஷன் டிஜிட்ஸ்னு கொடுத்துருந்தா நமக்கு ஆன்சர் என்ன வரும் 120 வந்திருக்கும். இதில் அது மாதிரி கொடுக்காதனால நமக்கு ஆன்சர் என்ன வரும் 625 வரும். ஒருவேளை இதில் நன் ஆஃப் த டிஜிட் இஸ் ரிப்பீட்டட்னு கேட்டால் நீங்கள் இப்படி யோசிச்சிட்டீங்கன்னா போதும். ஓகேவா சார்? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி யோசிச்சிங்கன்னா போதும். எல்லா நம்பரும் இது மாதிரி இருக்கலாம்ன்றது மாதிரி கிளாரிட்டி கொண்டு வந்து இந்த கொஸ்டின் ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கேன் பி ஃபார்ம்டு பை யூசிங் எனி 3 அவுட் ஆஃப் த 5 டிஜிட் 1 2 3 4 5 no digit being repeated in any number. How many of these will begin என்ன சொல்றாங்க with a specific digit and begin with a specific digit and end with another specific digit. ஆனா கொடுத்துக்க போறது 5 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா 5 டிஜிட்ஸ் 5 நம்பர்ஸ் 5 டிஜிட்ஸ் நம்பர்ஸ் கிவன்ல கொடுத்துருக்காங்க. அது என்னவெல்லாம் கொடுத்துருக்காங்க 1ன்னு சொல்லலாம் 2 3 and 4 அது 5 இருக்கு. ஆனா நம்ம எந்த நம்பரா பார்க்க போறோம் 3 டிஜிட் நம்பரா ஃபார்ம் பார்க்கணும். 3 டிஜிட்டாக பார்க்கணும்னா நார்மலா பார்க்கணும்னா எவ்வளவு வந்திருக்கலாம் இதுல ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா இதுக்கு பார்க்கலாம். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டது 5 நம்பர்ஸ் இருக்கு. இதுல 3 டிஜிட் நம்பரா ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரலாம் 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 மைனஸ் 3 ஃபேக்டோரியல்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ ஆன்சர் ஈக்குவல் என்ன சொல்லலாம் 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ ஆன்சர் ஈக்குவல் என்னவா இருக்கலாம் 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு சொல்ல முடியும் 120 டிவைடட் பை 2ன்னு சொல்லிடலாம். அப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் 60 வேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க பாருங்க. நமக்கு இதுல என்ன சொல்றேன்னா இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன கொஸ்டின்ல கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? செகண்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது ஹவு மெனி ஆஃப் தீஸ் வில்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுலயும் 3 டிஜிட் நம்பர் தான் பார்க்க போறோம். ஓகே, ஆனால் இங்கே கொடுக்கப்பட்ட நம்பர் என்ன 1 2 3 4 5 இதை நம்பரை வச்சு ஃபார்ம் பண்ண போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 பிளேசஸ் தான் இருக்கு. ஆனால் பிகினிங் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பரை ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ பிகினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர். அப்போ நம்ம இதில் ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் 1. அதாவது 1 எதுவாக இருக்கலாம் இதுலேருந்து 1ஆ இருக்கலாம் 2ஆ இருக்கலாம் 3ஆ இருக்கலாம் 4ஆ இருக்கலாம் 5ஆ இருக்கலாம். இந்த நம்பரில் எதையும் 1 நம்பர். ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 4 நம்பர்ஸ் இருக்கா. அப்போ 4ல் இங்கே நான் 4 எழுதிக்கலாம். 4ல் ஒரு நம்பர் வரும். அப்போ அடுத்ததுல பார்த்தீங்கன்னா 2 நம்பர் செலக்ட் பண்ணால் இங்கே 3ன்னு ஒன்று வரும். அப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஃபேஸ் ஈக்குவல் என்ன சொல்லலாம் அதாவது நம்பர் ஆஃப் ஃபேஸ். அதாவது நம்ம என்ன சொல்லிடுறோம் 1 × 4 × 3. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் 12 வேஸ். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லலாம் அதே போல் 3 டிஜிட் நம்பர் போயிடலாம். இதில் என்ன சொல்லலாம் பிகினிங் நம்பரை எண்டு நம்பரை என்ன பண்ண போகிற சொல்கிறாங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்போ பிகினிங் ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எண்ட்லேயும் 1 நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கலாம் 3 நம்பர்ஸ் இருக்குமா. அப்போ எப்படி இருக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கலாம் 1 to 5ல் ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இதில் பேலன்ஸில் ஒரு நம்பர் எடுக்கிறோம். அதுவும் எப்படி இருக்கும் பேலன்ஸ் இருக்க நம்பர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அப்போ மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கலாம் இங்கே 3 நம்பர்ஸ் தான் வரும். அப்போ 3 நம்பர்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம் அப்போ இங்கே 3யா ஆன்சர் ஈக்குவல் டு 1 × 3 × 1ன்னு வந்துடும். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம் 3 வேஸ் வந்துருமா. ஓகே தானே? அப்போ எண்டு எதுவும் செக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 3 நம்பர்ஸ் அங்கே பாசிபிள் இருக்கு. இல்லைன்னா ஜஸ்ட் எப்படி யோசிக்கலாம் 3C1ன்னு சொல்லிடலாம். அப்போ இதுக்கு போட்டாலும் நமக்கு என்ன வரும் 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை என்னன்னு சொல்லிடலாம் 2 ஃபேக்டோரியல்னு சொல்லிடலாமா. இதோட ஆன்சர் 3 × 2 × 1ன்னு சொல்லிடுவோம் அண்டு 2 × 1 வந்துடும். ஸோ இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் 3 வேஸ். ஓகேங்களா 3 வேஸ் நோட் பண்ணிக்கலாமா. இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோ. இப்போ நம்ம 6th கொஸ்டின் பார்க்கலாம். இது 2026ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கொஸ்டின் ட்ரீட் பண்ணிக்கோங்க. த நம்பர் ஆஃப் 4 டிஜிட் நம்பர்ஸ்
greater than 5000 can be formed out of the digit 3, 4, 5 and 6. இப்போ 6 கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து 2026 preliminary கேட்க பாசிபிள் இருக்கு. கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. The number of 4-digit numbers greater than 5000 can be formed out of the digit 3, 4, 5, 6 and 7. No digit is repeated. The number of such is எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஓகே, 72 and 27 and 70 none of these கொடுத்திருக்காங்க. ஸோ அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட டிஜிட் என்ன சொல்லிடலாம், அதாவது நமக்கு 3 கொடுத்திருக்காங்க, 4, 5, 6 and 7. ஆனா நம்ம கிரியேட் பண்ற நம்பர் 4-digit நம்பர், 4-digit நம்பர்ஸ். ஓகே, அது எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க, 5000 அதிகமா இருக்கணும். ரைட்டா, 5000 நமக்கு எப்படி இருக்கணும், மோர் தானா இருக்கணும்னு சொல்றாங்க. 5000 எப்படி இருக்கணும், மோர் தானா இருக்கும். அப்போ நமக்கு 4-digit நம்பர் எப்படி ஃபார்ம் பண்ணலாம், டோட்டலா நமக்கு 4 digit வரும். அப்ப அந்த 4 digitல அதாவது நமக்கு 5000 அபோவா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னவா வரலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 7 இருக்கலாம். அப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 பாசிபிள் இருக்கு. ஸோ அப்போ நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம். அடுத்த நம்பர் பாருங்க, டோட்டலா நமக்கு எவ்வளவு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3ல நம்ம 1 எடுத்துறோம். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கலாம், 4 நம்பர்ஸ் இருக்குமா. இப்போ நான் 3ல இதுல 4, ஏதாவது நம்ம என்ன பண்ணோம், இந்த 3ல 1 செலக்ட் பண்ணிட்டோமா, பேலன்ஸ் 5ல 1 செலக்ட் பண்ண மாதிரி. 5ல 1 செலக்ட் பண்ணிட்டா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கலாம், 4 இருக்குமா. ஓகேங்களா, அந்த 4ல நமக்கு ஒரு நம்பர் வரலாமா, அந்த 4ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரலாம், ஒரு நம்பர் வரலாம். ஓகேங்களா, 4ல 1 வரலாம். அப்போ 4ல 1 இங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அடுத்து எப்படி இருக்கலாம், 3ல 1 எடுக்கணும். பேலன்ஸ் 3 நம்பர் இருக்கும், 3ல 1 எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 இங்க செலக்ட் பண்ணிட்டோம், 3 நம்பர்ஸ்ல 1, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 2 நம்பர்ஸ்ல இங்க 1 எடுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு இதான் பாசிபிள். அப்போ நம்ம எப்படி ஆன்சர் எழுதிக்கலாம், 3 × 4 × 3 × 2ன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ ஆன்சர் ஈக்குவல் என்ன சொல்லலாம், இதுல பாத்தீங்கன்னா 12 × 6ன்னு இருக்கும். 12 × 6 ஈக்குவல் எவ்வளவு சொல்லலாம், 72ன்னு சொல்லலாமா. அப்ப நமக்கு 72 ways வரும்ன்றது ஞாபகம் வச்சுட்டா போதும். ஆன்சர் இருக்கா பாருங்க, ஆன்சர் நமக்கு இருக்கு. அதாவது என்ன சொல்லலாம், ஏ ஆப்ஷன் 72. ஓகேங்களா, ஆன்சர் நோட் பண்ணிக்கலாமா, சரி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். 7th கொஸ்டின் இந்த கான்செப்டும் வந்து பாத்தீங்கன்னா 2026 preliminary கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. 4-digit numbers to be formed out of the figures என்ன சொல்லுவாங்க, 0, 1, 2, 3, 4. No digit is repeated. Then number of such numbers is எவ்வளவுன்னு கேட்கறாங்க, 120. ஆப்ஷன் வந்து 120 இருக்கு, 20 இருக்கு, 96 இருக்கு, none of this இருக்கு. ஆனா நம்ம இதுல என்ன பண்ண போறோம், 4-digit நம்பர் தான் ஃபார்ம் பண்ண போறோம். ஓகே, அதாவது என்ன சொல்லலாம், ஃபார்ம்டு 4-digit numbers, 4-digit numbers. அந்த 4-digit நம்பர் ஃப்ரம் அவுட் ஆஃப் எதுல இருந்து எடுக்கலாம். அப்ப இதுல ஃபார்ம் பண்ற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2, 3 and 4. இதுல நம்ம 4-digit நம்பர் ஃபார்ம் பண்ண 1, 2, 3, 4 4-digit நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரலாம், நமக்கு 4-digit நம்பர்னா அப்ப 0 வந்தா நமக்கு 3-digit நம்பர் ஆயிரும். அப்ப நமக்கு இதுல 4 நம்பர்ஸ் பாசிபிள் இருக்கா சார், இதுல நான் இப்படி போடலாமா சார், அதாவது 5 நம்பர்ஸ் இருக்கு, இதுல வந்து பாத்தீங்கன்னா P4 எடுக்கலாமா சார். ஃபர்ஸ்ட் டிஜிட் 0 வந்துச்சுன்னா 3-digit நம்பர் ஆயிருக்கும்ல. ஸோ அப்ப இந்த கான்செப்ட் நம்ம ஸ்ட்ரைட்டா எடுக்க கூடாது, எடுத்தா அந்த நம்பரை பாதி லெஸ் பண்ணணும். ஓகேவா, அப்ப நமக்கு எப்படி இருக்கலாம், அதுல கொஞ்சம் நம்பர்ஸ் லெஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி போடலான்றது நம்ம பார்க்கலாம் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பாசிபிள் இருக்கா. அடுத்ததுல பேலன்ஸ் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும், ஒரு நம்பர், டோட்டலா 5 நம்பர்ஸ்ல, ஆனா 4 நம்பர்ஸ்ல இது 4 தான் இங்க வர முடியும். அப்ப 0 வராது, அதனாலதான் 5ன்னு போடல. ஓகே, அடுத்த நம்பர்ல ஒரு நம்பர் முன்னாடி செலக்ட் பண்ற நான் 0 நம்பர், பேலன்ஸ் எவ்வளவு இருக்கலாம், 0வோட இன்க்ளூட் பண்ணி பாத்தீங்கன்னா 4 இருக்கும். அப்போ 4ன்னு எடுத்துக்கலாம். இதுல 4 நம்பர்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, அப்ப 2 நம்பர் கம்ப்ளீட்டா இதாயிடுச்சு. அப்புறம் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கலாம், 3 இருக்கும், அடுத்ததுல 2 இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் எப்படி எழுதிக்கலாம், நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், 4 × 4 × 3 × 2ன்னு சொல்லிடலாம். அப்ப இதோட ஆன்சர் நமக்கு என்னவா இருக்கலாம், 4 × 16 சொல்லலாம், 16 × 6. அப்ப ஆன்சர் ஈக்குவல் டு என்ன வந்துடலாம், 96 வேஸ் வந்துடலாமா.
96 வேஸ் வரும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ 96 வேஸ் இருக்கும். அப்போ நம்ம இதுதான் போடணும். ஓகேவா? ஸோ ஒரு மேபி அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா 96 வேஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா 96 வேஸ் இருக்கு. அதர் வேஸ்ன்னு பாத்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்னா அதர் வேஸ் ஈக்குவல் என்ன சொல்லலாம்? அதாவது 5 நம்பர்ஸ்ல 4 நம்பர் செலக்ட் பண்றோமா பாருங்க. அதாவது 5 நம்பர்ஸ்ல 4 நம்பர் செலக்ட் பண்ணும். 5p4 எப்படி எழுதிக்கலாம்? 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல்னு சொல்லிடலாமா? ஏன்னா 5 மைனஸ் 4 ஃபேக்டோரியல்னு சொல்லிடும். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல்னு சொல்லலாம். அப்போ இதோட ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? 120 வேஸ். 120 வேஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 3 டிஜிட் நம்பர் லெஸ் பண்ணணும். அப்போ 4 நம்பர் எடுக்க போறோம். அதுல 4 3 நம்பரா இருக்கிற மாதிரி எவ்வளவு நம்பர்ஸ் இருந்திருக்கலாம்? 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் இருக்கலாமா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் எப்படி சொல்லலாம்? 4 ஃபேக்டோரியல் மட்டும் வந்திருக்குமா? அப்போ இதுக்கு 24 வேஸ். ஓகே, அப்போ நமக்கு ஆன்சர் என்ன சொல்லலாம்? ஆன்சர் ஈக்குவல் டு 120 மைனஸ் 24ன்னு போட்டிங்கன்னா 96 வேஸ்ன்னு இருக்கும். ஓகே தானே? அப்போ இதோட ஆன்சர் ஈக்குவல் டு 96 வேஸா? அப்போ ஆன்சர் இருக்குங்களா? நோட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு வியூ நீங்க போடலாம். ஓகேவா? எந்த வியூ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த வியூஸ் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பார்க்க பார்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது 8th கொஸ்டின். இது வந்து 2026 பிலிமினரி கேட்கத்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. த சம் ஆஃப் ஆல் 4 டிஜிட் நம்பர் கண்டைனிங் த டிஜிட் 2468ன்னு சொல்லியிருக்காங்க வித்தவுட் ரிப்பீட்டேஷன் சொல்றாங்க. அதாவது நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 டிஜிட் நம்பரை இது பண்ண போறோம். ஓகேவா? எவ்வளவு 4 டிஜிட் நம்பர்னு பார்க்க போறோம். 4 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப ஸ்ட்ரைட்டா 4 டிஜிட் நம்பர் என்ன எடுக்கலாம்? 24 வேஸ் வந்திருக்கும். அதாவது இது எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணும். ஆனா என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. சம் ஆஃப் ஆல் 4 டிஜிட் நம்பர். ஓகேங்களா? ஸோ அந்த 4 டிஜிட் நம்பர் எப்படி இருக்கலாம்? அந்த டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? டிஜிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கலாம், 4 அண்ட் 6, 8. ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? 4 டிஜிட் நம்பரை ஃபார்ம் பண்ண போறோம். அப்போ எனக்கு இருக்கிற பிளேசஸும் இதான் இருக்கு. அப்போ என்ன சொல்லலாம்? அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் என்ன சொல்லலாம்? 4 ஃபேக்டோரியல்னு சொல்லலாமா? அப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 24 வேஸ். ஆனா 24 வேஸ் போது 24 நம்பரும் ஆட் பண்றது ஈஸியா இருக்கும்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா ரொம்ப லென்த்தஸ்டா போகும். இது எப்படி நீ ஷார்ட்டா போடலாம்னா இதுக்கு ஒரு ஷார்ட் கட்ஸ் இருக்கு. இதை மட்டும் யாருமே மறந்துடக்கூடாது. ஓகேவா? இது எப்படி யோசிக்கலாம்ன்றது யோசிங்க. இதுல மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கா அதுதான் என்னன்னு சொல்லும். இதுல n ஈக்குவல் எவ்வளவு எடுத்துக்கலாம்? 4ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோ. இதுக்கு ஒரு ஃபார்முலா n minus 1 factorial into sum of all digits. ஓகேவா? sum of all digits into 1 1 1 1 1 1ன்னு போயிட்டே இருக்கும். அதாவது n டைம்ஸ். n எவ்வளவு இருக்கோ அதோட டைம்ஸ் தான் மல்டிப்ளை ஆகும். ஓகேங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்லிடலாம்? sum of all digitன்னு சொல்லலாம். ஓகேவா? இதோட இது என்ன சொல்லலாம்? sum of all digits. all 4 digit numbers. ஓகேவா? ஆல் 4 டிஜிட் நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இது எப்படி போடலாம்? n ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கலாமா? n ஈக்குவல் டு 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4 மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எல்லா டிஜிட்டும் ஆட் பண்ணீங்கன்னா வரலாம் 2 4 பிளஸ் 6 பிளஸ் 8ன்னு சொல்லியிருக்கலாம். இன்ட்டு என்ன சொல்லலாம்? மொத்தம் 4 1. ஸோ இதை சிம்பிளை பண்ண 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ண 20 இன்ட்டு 4 1. என்ன பண்ணா 6 இன்ட்டு 20 இன்ட்டு என்ன சொல்லலாம்? ஒன்று. இப்போ இதோட ஆன்சர் எடுக்கலாம். 20 இன்ட்டு 6 6 6 6ன்னு வந்து கரெக்டுங்களா? 6 6 6ன்னு வந்துருமா? ஸோ அப்போ என்ன பண்ண போறோம்? இதை 20 எல்லாம் மல்டிப்ளை பண்ண போறோம். இது ஃபர்ஸ்ட் அதாவது நம்ம 4 6ன்னு இருக்குல்ல, இதை நீங்க 2 எல்லாம் மல்டிப்ளை பண்ணா என்ன வரலாம்? 1 3 3 3 2 ஒரு 0 வந்துடும். அப்போ ஆன்சர் பாருங்க 1,33,320. ஆன்சர் இருக்கா பாருங்க? 1,33,320 ஆன்சர் இருக்கா? ஆன்சர் டி ஆப்ஷன். புரியுதுங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் எப்பயுமே மறந்துடுறீங்க. ரொம்ப இப்போ 9th கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2023ல இந்த கான்செப்டுக்கு இந்த 26ல. இப்போ 9th கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2026 பிலிமினரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. த நம்பர் ஆஃப் வேஸ் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் ட்ரையாங்கிள் டு பி அரேஞ்ச்டு. ஓகே, ஸோ தட் தி வேர்ட் ஆங்கிள் வில் பி ஆல்வேஸ் ப்ரெசன்ட்னு சொல்றாங்க. ஆல்வேஸ் ப்ரெசன்ட். ஆல்வேஸ் ப்ரெசன்ட் மீன்ஸ் என்ன சொல்லலாம்? ஆல்வேஸ் டுகெதர்னு சொல்லிடலாம். ஆல்வேஸ் டுகெதர். சரி, ஓகேங்களா? ஸோ அப்போ இதுல என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க? அதாவது ஆல்வேஸ் டுகெதர்னா அந்த ஆங்கிள் என்ற வேர்டு மாற்றவே கூடாது, அப்படியே ஆங்கிள்னே இருக்கணும். ஆங்கிள் வில் பி ஆல்வேஸ் பிரசன்ஸ் வந்து ஆங்கிள் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா கொடுத்துருக்க வேர்டு என்ன சொல்றாங்க? ட்ரையாங்கிளா? ட்ரையாங்கிள். ஆனா ஆங்கிள்ன்றது நமக்கு எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க? அதை எதுவுமே ஸ்பிளிட் பண்ணாம அரேஞ்ச் பண்ணாம அப்படியே வச்சுக்க சொல்றாங்க. ஓகே, இது எப்படி எழுதிக்கலாம்? அப்ப ரிமைனிங் இருக்கு வேறு ட்ரைன்னு தான் இருக்கு. ஓகே, அது எப்படி எடுத்துக்கலாம்? இது டி, இங்க டேஷ் வருமா, அடுத்து ஆர் டேஷ் ஐ டேஷ். அப்போ இங்க 4 ஸ்பேஸ் இருக்கு. நமக்கு டோட்டலா எத்தனை ஸ்பேஸ் இருக்கு? 4 ஸ்பேஸா? அப்போ இங்க ஒரு 1, அதாவது நம்ம எப்படி சொல்லலாம்? 4 ஸ்பேஸ்னா நமக்கு இங்க 1 வந்துருமா? 1 2 3 4 ஸ்பேஸ். இந்த 4 ஸ்பேஸ்ல ஆங்கிள் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இதுக்கு ஸ்பேஸ் இன்ட்டு நம்ம என்ன படிச்சிருப்போம்? வவ்வல்ஸ்னு படிச்சிருப்போம். இங்க பொறுத்த வரைக்கும் இங்க ஆங்கிள்ஸ். ஆங்கிள் வந்து நீ எதுவுமே சேஞ்ச் பண்ணவே கூடாது. இது அப்ப என்னன்னு தான் எடுத்துக்கணும்? 1 ஃபேக்டோரியல் தான் நான் எடுத்துக்க போறேன். அப்ப ஸ்பேஸ் ஈக்குவல் என்ன சொல்லலாம்? 4 ஃபேக்டோரியல் வந்துருமா? 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் என்ன வேல்யூ வந்துடலாம்? 24 இன்ட்டு 1ன்னு இருக்கும். அப்போ நமக்கு 24 வேஸ் வந்துடும். ஓகேவா? அப்ப நமக்கு ஆன்சர் ஈக்குவல் நம்ம என்ன வந்துடலாம்? 24 ஆப்ஷன் இருக்க பாருங்க, பி ஆப்ஷன் 24. ஆன்சர் ஈக்குவல் டு 24 வேஸ் வந்துடும். நோட் பண்ணிக்கலாமா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பார்க்கலாமா? இதுல பாருங்க, இதுவும் நமக்கு 2026 பிலிமினரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. இஃப் தி லெட்டர் வேர்ட் டாட்டர் ஆர் டு பி அரேஞ்ச்டு so that vowels occupy the odd places, then number of different words are. ஓகே, மொத்தம் எத்தனை வேர்ட்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும்ன்றது அவங்க கேட்கறாங்க. கொடுத்துருக்க லெட்டர்ஸ் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? வேர்ட்ஸ்னு பார்த்தோன்னா டாட்டர். ஓகே, DAUGHTER டாட்டர். இது என்ன பண்ண போறோம்? ஆட் பொசிஷன் தான் இதுல வவ்வல்ஸ் எல்லாம் ஆக்குபை பண்ண போறோம். வவ்வல்ஸ் ஆக்குபை ஒன்லி ஆட் பொசிஷன். வவ்வல்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கு? ஏன்னு ஒரு லெட்டர் இருக்கு, யூ இருக்கு, இ இருக்கு. வவ்வல்ஸ் மொத்தம் 3 லெட்டர்ஸ் தான். ஏயு இ மட்டும். ஓகேவா? சரி, ஓகே. நமக்கு வவ்வல்ஸ் நமக்கு என்ன லெட்டர்லாம் இருக்கும்? ஆல்ரெடி ஏ இருக்கலாம், இ, ஐ, ஓ, யூ. ஓகேவா? இதில் நமக்கு வவ்வல்ஸ்ன்றது நமக்கு 3 லெட்டர் தான் இருக்கு. ஸோ எப்படி எழுதிக்கலாம்? அப்போ நமக்கு இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்க? ஆடு பொசிஷன், அதாவது ஆடு பொசிஷன்ல வரணும். ஸோ எப்படி லெட்டர் இருக்கலாம்? மொத்தம் எத்தனை லெட்டர்? 1 2 3 4 5 6 7 8. ஆனால் வவ்வல்ஸ் மட்டும் நமக்கு ஆடு பொசிஷன்ல வரணும். மொத்தம் ஆடு பொசிஷன் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? 8 1 2 3 4 5 6 7 8. ஆடு பொசிஷன் 1 2 3 4 5 6 7 8. மொத்தம் 4 பிளேசஸ் இருக்கு. இந்த 4 பிளேஸ்ல தான் நமக்கு வவ்வல்ஸ் வர ஆரம்பிக்க முடியும். எப்படி வேணா வரலாம். அதாவது நமக்கு எப்படி இருக்கலாம்னா, இப்போ நார்மலா வவ்வல்ஸ் எல்லாம் போறோம்னா பாருங்க, எப்படி சொல்லலாம்? இதுல ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர் வரலாம், அடுத்து டி, 2வது லெட்டர் என்ன வந்துக்கலாம்? யூ வந்திருக்கலாம், 3வது லெட்டர் யூ, அடுத்து ஜி, ஜிக்கு அடுத்த லெட்டர் என்ன வரலாம்? ஈன்னு வந்திருக்கலாம், அடுத்த நேரம் ஹெச், டி, இ, இ போட்டாச்சா, ஆர்ன்னு போட்டுருக்கலாம். இது மாதிரி வரலாம். ஆனா நமக்கு இந்த பொசிஷன் பாருங்க, ஆடு பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், 5th பொசிஷன், இங்க 7th நமக்கு ஒரு இஷ்யூ இல்லை. ஆனா இருக்கிற வவ்வல்ஸ், இது வவ்வல்ஸ், இது வவ்வல்ஸ், இது வவ்வல்ஸ். இது ஃபர்ஸ்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ், இது 5th பிளேஸ். எப்படி பார்த்தாலும் நமக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, வவ்வல்ஸ் ஒன்லி ஆடு பொசிஷன் தான் பார்க்கணும் வச்சு, கான்சனன்ஸ் ஆடு பொசிஷன்ல இருந்தா நமக்கு ஒரு இஷ்யூ இல்லை. ஆனா கண்டிப்பா வவ்வல்ஸ் எல்லாமே என்ன இருக்கணும்? ஒன்லி ஆடு பொசிஷன் தான் வரணும். ஏன்னா நமக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து எம்டியா தான் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல என்னதான் போட முடியும்? கான்சனன்ஸ் தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க பார்க்கணும். ஆனா நமக்கு இருக்கிறத பாருங்க, எப்படி சொல்லலாம்னா, நார்மலா பார்க்கும்போது இதுல மொத்தம் எத்தனை? 4 ஸ்பேஸ் இருக்கா? அப்போ 4 P3ன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். பேலன்ஸ் கான்சோனன்ஸ் எவ்வளவு இருக்கு? கான்சோனன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வரலாம்? கான்சோனன்ஸ் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்சோனன்ஸ் எவ்வளவு இருக்கலாம்ன்றத பாருங்க. அப்போ கான்சோனன்ஸ் எவ்வளவு வரலாம்?
கான்சனன்ஸ், இங்க வவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா வவல்ஸ் 3 லெட்டர் இருக்கு. அப்ப இது வந்து 5 லெட்டர் இருக்கும். என்னவா இருக்கலாம்? டி ஜிஹெச் டிஆர் 5 லெட்டர்ஸ். அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இது 5 ஃபேக்டோரியல் எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி இருக்கலாம்? 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் வந்திருக்கும் இன்ட்டு 5 ஃபேக்டோரியல்னு சொல்லிடும். ஸோ அப்போ ஆன்சர் எப்படி சொல்லலாம்? 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 ஃபேக்டோரியல். போய் 4 ஃபேக்டோரியல் 24 இன்ட்டு 120 இருக்கும். இதை அதாவது 24 இன்ட்டு 12 ஈக்குவல் என்ன சொல்லலாம்? 288னு சொல்லிடுவோம். ஒரு ஜீரோ இருக்கனால ஜீரோ எடுத்துப்போம். அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்துடும்? வேஸ் ஈக்குவல் டு 2880 வேஸ்னு வந்துடும். ஓகேங்களா? ஆப்ஷன் இருக்கா பாருங்க. ஆப்ஷன் இருக்கு, நமக்கு ஏ ஆப்ஷன். நோட் பண்ணிக்கலாமா? ஆன்சர் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகேவா? சரி ஓகே, தேங்க்யூ.